அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த வீடியோல 2, 3 விஷயத்த பத்தி பேச போறோம். ஒண்ணொண்ணா போயிடலாம். இந்த வட சென்னையோட ரவுடி தன்ராஜ அப்ரூவரா மாத்துறதுக்கு தாவேகா தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த தன்ராஜ அப்ரூவரா மாத்துனா இந்த சேகர் பாபுவ உடனே ஜெயில்ல தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது தாவேகாவுடைய திட்டமா இருக்கு. இந்த ரவுடி தன்ராஜ் யாரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தன்ராஜோட பேர் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படுது. என்ன அப்படின்னா, தன்ராஜ் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்காக ஃபோன் பண்றாரு. அப்போ அந்த ஆடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து சேகர் பாபு வந்து உன்கிட்ட ஃபோன்ல எல்லாம் பேச முடியாது, நீ நேர்ல வா அப்படின்னு அதிகார தோணையில பேச, அவரு தன்ராஜ் வந்து இல்ல ஏன் என்கிட்ட ஃபோன்ல பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, பேச முடியாதா என்னடா பண்ணும் அப்படின்னு ஒருமையில சேகர் பாபு பேச, அது வரைக்கும் அண்ணன்னு பேசிட்டு இருந்த தன்ராஜ் வந்து அதுக்கப்புறம் நீ என்ன பெரிய ஆளா வா போ அப்படின்னு பேச, கடைசியா கோபம் அடைஞ்ச சேகர் பாபு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தன்ராஜ் சொல்லியிருப்பாரு, நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் மேட்டர் எல்லாம் வெளியில சொல்லிடுவேன். ஏதோ வேலை செஞ்சிருக்காரு இவரு சேகர் பாபுக்காக இல்லீகலான வேலை. சோ அதெல்லாம் வெளியில சொல்லிடுவோம் அப்படின்னு தன்ராஜ் சொல்லுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கோபம் அடைஞ்ச சேகர் பாபு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இன்னும் 5 நிமிஷத்துல நீ என்ன அவரை பாக்குறியா, உன்னை என்ன பண்ற பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வந்து கட் ஆகும். சேகர் பாபு எந்த அடிப்படையில சொல்லுவார் அப்படின்னா, அருண் ஐபிஎஸ் வந்து சென்னையோட கமிஷனரா இருந்தார்ல, சோ அவரை வச்சு இந்த தன்ராஜ வந்து மிரட்டி உருட்டி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில சேகர் பாபு சொல்லியிருப்பாரு. நீ எங்கடா வட்டனாலோ மீடியால குத்துவா மொத்த ஜீரோ குத்துவா மயில புடுங்க வெயிடா வட்டா மயில் இருந்தா அவ்வளவுதான் உனக்கு வெயிடா போனேன் யோ வட்டா உங்க அண்ணன் மரியாதை குத்தா மயில் பேசுகிறானே டேய் வெயிடா போனேன் டேய். சோ கடைசியில என்ன பேச்சுவார்த்தை போய் அந்த விஷயம் முடியுது அப்படின்னா, நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சேகர் பாபு நினைச்சாருன்னா அருண் ஐபிஎஸ் சொல்லி உடனடியா வந்து தன்ராஜ உள்ள தூக்கி போட்டுடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா தன்ராஜ் வந்து வாயை திறந்தார் அப்படின்னா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வந்துருங்க. சோ பேசி ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ்ல முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்ராஜுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்து, இனிமே இதை பத்தி அண்ணன் சேகர் பாபு பத்தியோ அவருடைய அந்த விஷயம் எனக்கு தெரியும் இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கறத பத்தியோ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அப்போ பேசி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த தன்ராஜ பத்தி ஒரு பேச்சு வரல, எங்க இருக்காரு யாரு எங்க போனாரு அப்படின்னு எதுவுமே தெரியாம இருந்தது. பட் இப்போ அந்த தன்ராஜ தேடி பிடிச்சி தாவேகா வந்து சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், சேகர் பாபு மேல 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இனிமே சேகர் பாபுவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தோண்டுவாங்க. அதுக்கு தோன்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இவர் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தப்போ அந்த வந்த காணிக்கையை வந்து இவர் நகையா உருக்கிக்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இந்த திருபுவனம் அஜித் குமார் கேஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாவேகா தோண்டி எடுத்தாங்கன்னா சேகர் பாபுவை சீக்கிரம் நெருங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். தாவேகா வந்து வேற ஆங்கிள் யோசிச்சிருக்காங்க. இந்த தன்ராஜ புடிச்சு அப்ரூவரா மாத்தணும் அப்படின்னா, இந்த சவுக்கு சங்கர் விஷயம் உனக்கு தெரியும்னு சொன்னியே, இதை தாண்டி வேற என்னென்ன விஷயம்லாம் இந்த சேகர் பாபு பத்தி உனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லு கக்கு அப்படின்னு இந்த தன்ராஜ புடிச்சு அப்ரூவரா மாத்தணும் அப்படின்னா இந்த சேகர் பாபுவை ஈஸியா ஜெயில தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்ராஜ புடிச்சு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெளியில செய்தி வெளியாகல. காவல்துறை வந்து இதை ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த பேச்சு அடிப்பட்ட உடனே சேகர் பாபு டீம் வந்து தன்ராஜ வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா உனக்கு எனக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சண்டையா இருந்திருக்கலாம், அதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்காத, இப்ப நம்ம ஆட்சி கிடையாது, ஒன்னும் பண்ண முடியாது, அண்ணனை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, நீ தலைமறைவா இருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து தன்ராஜ வந்து மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு நாள் மறைச்சு வச்சிட முடியும்? காவல்துறை விசாரணைக்கு எடுத்திருந்தாலும் நாளைக்கோ நாளன்னைக்கோ தெரிய வந்துடும். இல்ல சேகர் பாபு கொண்டு போய் ஏதாவது ஆந்திராவில் எங்கேயாவது ஒளிய வச்சிருந்தாலும் நமக்கு அது தெரிய வந்துடும். இதை தாண்டி காவல்துறைக்கு ஏதாவது இந்த சேகர் பாபு பத்தி விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னா, அதாவது விசாரணைனா அவரு தப்பு பண்ணிட்டாருன்னு விசாரிக்க சொல்லல. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி சவுக்கு சங்கர் மேல ஒரு சாஃப்ட் டோன் தான் எடுத்திருக்காங்க. நம்ம அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டு சிறையில தள்ளி இருந்தாங்க நமக்கு தெரியும். பட் இப்போ தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் சவுக்கு சங்கரை வந்து குண்டாஸை வந்து ரத்து பண்ணாங்க. வேற எதுவும் வழக்கு இல்லை அப்படின்னா, இல்ல ஒருவேளை இருந்தா அந்த வழக்குல உங்களால ஜாமீன் வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அடிப்படையில இன்னைக்கு சவுக்கு சங்கர் வெளியில வந்துட்டாங்க. சோ தாவேகா அரசுக்கு வந்து சவுக்கு சங்கர் மேல ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல இந்த சேகர் பாபு வந்து இவ்வளவு பண்ணிருக்காரு, நாங்க ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஏதாவது லிங்க் இருந்தா கொடுங்க அப்படின்னா சவுக்கு சங்கரே அவ்வளவு ஆதாரத்தையும் கொடுப்பாரு. இவங்க ஈஸியா அந்த தன்ராஜ் விஷயம் இந்த சவுக்கு சங்கர் சொல்ற விஷயத்தெல்லாம் வச்சு ஈஸியா நம்ம சேகர் பாபுவை தூக்கிடலாம். பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஷவுக்கு சங்கர் வெளியில வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த திமுக அரசுல குண்டாசை உடைச்சிட்டு வெளியில வந்தாரு. பட் இப்போ இந்த கடைசி காலகட்டத்துல வந்து இந்த சவுக்கு சங்கர் தேர்தல் நேரத்துல வெளியில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களும் இந்த திமுக அரசும் சவுக்கு சங்கர் மேல குண்டாஸ் போட்டாங்க. பட் இப்போ அத தாவேக அரசு வந்த உடனே முதல் வேலையா அந்த குண்டாசை உடைச்சி ரத்து பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். சோ இன்னைக்கு வெளியில வந்த சவுக்கு சங்கர் வந்து நேரா போயிட்டு அவங்க அம்மாவுக்கு மரியாதை செலுத்தின அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். அதுல சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, மணி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, என் சேனலை இல்லாம பண்ணிட்டாங்க, ஸ்டுடியோ எல்லாமே காலி ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் திரும்ப இப்ப நான் வெளியில வந்து சரி செஞ்சிருவேன். ஆனா எங்க அம்மாவை எப்படி நான் மீட்பேன், எங்க அம்மா எப்படி திரும்ப வருவாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. நமக்கு தெரியும் அவங்க அம்மா உடல்நல குறைவால் இறந்தது 20% அப்படின்னா இந்த திமுக சவுக்கு சங்கருக்கு கொடுத்த டார்ச்சரு, அவங்க அம்மா அவங்க குடும்பத்துக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாம அந்த வயசான காலத்துல இறந்து போனாங்க, மன உளைச்சல்ல இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அம்மாவுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பு தான். ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்த 1991ல சவுக்கு சங்கருடைய அப்பா ஆச்சிமுத்து வந்து இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு உதவியாளரா இருந்தவர். அவர் இறந்த அந்த வேலை தான் சவுக்கு சங்கருக்கு கிடைச்சி இப்போ இவ்வளவு உயரம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காரு. சோ ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க அம்மா வந்து இந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறப்போ சவுக்கு சங்கருக்கு அது கண்டிப்பா ஒரு பேர் இழப்பா தான் இருக்கும். ஆனா அந்த இழப்பை ரொம்ப சர்வ சாதாரணமா ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டு இந்த திமுக அரசு கடந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் எல்லாரும் ஒரு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்னத்துக்கு அப்படின்னா இந்த தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் கொலை குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு, பெண்களுக்கு எதிராக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 10-12 நாள்ல இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாம தாவேக அரசுல நடக்கக்கூடிய கொலை குற்றங்கள், இந்த சிறுமிகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் தப்பு, உடனடியா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்றோம். அது சரி, அவங்க சரி பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம வந்து தாவேக அரசை ஆதரிக்கல. ஆனா அதை கண்டிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் வேணும்ல. இந்த திமுக அரசு இருந்தப்போ எவ்வளவு சம்பவங்கள் நடந்தது, இந்த எலெக்ஷன் நேரத்துல கூட எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, 2.5 வயசு சிறுமி, 65 வயசு பாட்டி அப்படின்னு எவ்வளவு பேருக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அப்பெல்லாம் கூவி கூவி கத்துணுமே, உங்க ஆட்சியில இத மாதிரி நடக்குது, ஏதாவது நடவடிக்கை எடுங்க, யாரையாவது பிடிச்சி உள்ள போடுங்க, எப்படியாவது இதை கட்டுப்படுத்துங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சரி செய்யுங்க அப்படின்னு கூவி கூவி கத்துணுமே. அப்பெல்லாம் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கோ இந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கோ காதுல ஊழல. இப்போ எதிர்கட்சியா வந்த உடனே கத்துறீங்க, கத்துங்க. உங்களுடைய நியாயவான் வேஷம் எவ்வளவு நாள் எடுபடுது அப்படின்னு பாக்குறேன். இந்த திமுக எல்லாம் குறை சொல்லாத அளவுக்கு மத்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, 1 மாசம் 2 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, சரி செய்யுங்க தாவேக அரசு, அது பிரச்சனை கிடையாது. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த தாவேக அரசு உடனடியா சரி செய்ய வேண்டும். திமுக ஆட்சியில எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் கொலை குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 15 நாளா நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து நமக்கு காமிக்குது. சோ மத்ததெல்லாம் நீங்க பொறுமையா சரி செஞ்சாலும் இந்த விஷயத்த இந்த தாவேக அரசு உடனடியா தடுத்து நிறுத்தணும். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.